அடுத்ததாக காலபுருஷனுக்கு 9ஆம் பாகமாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் குருவினுடைய சொந்த வீடு இது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. தனுசு ராசினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சனியோட பிடியில் மாட்டி ரொம்ப சிக்கல் பட்டுருப்பாங்க இத்தனை நாளாக. அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வந்திருப்பாங்க. அப்படின்ற வந்து பணம் சேமிப்புக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்குங்க. ரெண்டாவது, இப்போ சார் நான் வேலை பார்த்துருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டேன், என் வேலையில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் நான் தொழில் பண்ணலான்னு கையில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன், சரி என்ன பிஸ்னஸ் பண்ணுறது தெரியல, யார் நம்பி போகிறது தெரியல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் நடக்கும் இந்த மாதம். ஓகே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சித்திரை வழிபாடு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டல் சொன்னல அது கரெக்டான ஆள்கிட்ட போய் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டுங்க. ஏன்னா யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ரெண்டாவது விஷயம். இன்னொன்று, இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ண இந்த 12 ராசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னு சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த கண்ணில் விளக்கொன்று ஊற்றி பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாங்க. விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா. ரெண்டாவது, சோம்பேறித்தனத்தை வேணும். சார் நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போட்டுறாதுங்க விஷயத்த. சூட்டோட சூட்டா அந்த விஷயத்த பண்ணுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்க்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். குறிப்பா தனுசு ராசி நேயர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு டைலாமோல இருப்பாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆர்குமெண்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படின்றவங்க அந்த ஆர்குமெண்ட்டை விட்டுருங்க. எனக்குன்னு தெரிஞ்ச எனக்கு நான் தான் அப்படின்ற அந்த மனோபாவத்தை விட்டாலே போதும், நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடலாம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு சின்ன இதில் அடப்பட்டுரும். எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் நிறைய பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கு அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டா நிறைய வழிகாட்டுங்க அது நம்மளுக்கு. ஸோ அப்படி தனுசு ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி மாதம் வந்து சூப்பர் மாதம் தான் சொல்லலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிற அந்த விதத்தை பொறுத்து தான் அது சூப்பராக அமையும்ன்றது அவங்க கையில் தான் இருக்காது. ஓகே. இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்குங்க, ஒன்று கடுமையாக கோவப்படுறவங்களையும் இருக்கிறாங்க அதுலேயே. ரெண்டாவது, பெருசாக யோசிக்கிறது எதாக இருந்தாலும் ஒரு சின்னதாகவே யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு விஷயம் எடுக்கிறோம் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போய் விட்டுற ஏமாந்தவங்களும் இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்குறேன். அது எப்படி, அது அவங்க அப்படி தான் இருக்கிறாங்களா தனுசு ராசி நேயர்கள்? தனுசு ராசி நேயர்கள்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க குருவோட வீட்டில் இருப்பாங்க. ஆமாம். ஏன்னா இது நீங்கள் சொல்லிங்களே, இது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட விஷயம். குரு வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தனுசு லக்னமாக இருக்கும். இன்னும் சிலர் சொல்ல போனேன்னா குரு வந்து சொந்த வீட்டில் இருப்பார். தனுசு குரு ஆட்சின்னுவாங்க. குரு ஆட்சி பெற்றும் சரி, குரு உச்ச பெற்றும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா தப்பா எடுத்து குரு வந்து தன் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்தைய அழகாக சொன்னீங்க, அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரயோஜனம் காரகவும் பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான். ஏன்னா குரு இருக்கிற இடம் பால்னு சொல்லுவாங்க. குரு பார்வைக்கு தான் வந்து பவர் ஜாஸ்தி. சில சொல்லுவாங்கப்பா அவர்லாம் அவர் கிடைக்கணும். இப்போ கோயில் போய் சுவாமி ஐயா பார்வை மேல பட்டாலே போதும், நான் பறையான அந்த மாதிரி தான் குரு பார்வை பட்டாலே போதும். மற்ற கிரகங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சரி, கிரக பிரச்சனை எவ்வளவு பெரியதான், குரு பார்வை தான் போதும், அந்த அடிச்சு தும்சம் மட்டும் போயிடுவாங்க. ஆனா சொந்த வீடுக்கு பெருசா பண்ண மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க. அவரு தான் சொந்த வீடு ஒண்ணும் பண்ண மாட்டாருங்க. ஊருக்காக ஒழிச்சு வந்தாங்க. அழகா சொல்ல, ஊருக்காக வாதம் கழிஞ்சு தண்ணியை மறந்தாங்களா, அதுதான் குரு. ஸோ அப்படின்னும் போது குரு தான் சொந்த வீடு அப்படின்ற சொல்லிட்டு இருக்க தனுசு ராசியில் அந்த பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டம் இருக்கு அவங்களுக்கு இருக்கும். அதை கரெக்டாக வந்து சேனலைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம சங்கர் சார் படம் மாதிரி எடுக்கலாம். இல்லை நான் பிரம்மாண்டமாக பண்ணுறேன், சங்கர் சார் படம் மாதிரி பண்ணுறேன், பிரம்மாண்டம் பண்ணுறேன்னு சொல்லி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும்போது ஒரே விஷயம் தான், அந்த மைண்ட் செட்டு தான். நான் முந்தைய சொன்னேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியுன்றது அந்த மனோபாவத்தை விட்டு அவங்க. ஏன்னா விஷயம் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயம் கலந்து பேசி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அறிவுரை வாங்கிக்கணும். இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு, கொஞ்சம் அட்வைஸை வாங்கிக்கணும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. இன்னொரு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசியில் இருக்காங்க இந்த அம்மாங்கள் இருக்காங்களே, தனுசு ராசி நேயர்களோட அம்மாங்களோட அந்த ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஜாதகருடைய தாயார் சொல்றீங்க. தாயார், ஆமா, தனுசு ராசியில இருக்கவங்க அவங்க அம்மா. இப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க தாயாரை கொஞ்சம் எழுத்த பார்த்துக்கோங்க. ஏதாவது சொத்து விற்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கான முன்னெடுப்பு எடுத்தீங்கன்னா சொத்து விட்டுரும். ரொம்ப நாளா கேஸ்ல இருக்கு, சட்ட சிக்கல இருக்கு, பிரச்சனைல இருக்கு, அதை விற்காம இழுத்துட்டு இருக்கு அப்படின் போது அதை கொஞ்சம் எடுத்து ஸ்டெப் எடுத்து பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, உங்க குழந்தைங்களோட விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க குழந்தைங்க இருப்பாங்களே, அந்த ஹெல்த் குழந்தைங்க ஹெல்த் விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜாகிரதையா இருங்க. தாயார் பிளஸ் குழந்தைங்க ரெண்டுத்தையும் டேண்டில் பண்ணணும். அதுதான் இந்த ஆடி மாதம்.
ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க பொறுத்து தான் இருக்கு. குழந்தைய சரி. திட்டாதீங்க முன்னாடி சொன்னல. ஸோ அப்படிங்கும்போது அந்த கோவத்தை விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லா விஷயமும் சுமூகமா அமையுங்க உங்களுக்கு.